This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. கேரளாவின் திரிசூர் மக்களவை தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், பாஜக இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. இந்த தொகுதியை மீண்டும் காங்கிரஸ் கைப்பற்றுமா? பாஜக சார்பில் போட்டியிடும் நடிகர் சுரேஷ் கோபிக்கு வாய்ப்பு எப்படி இருக்கிறது? இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், திரிசூர் தொகுதியில காங்கிரஸ், பாஜக, இடதுசாரிகள்னு மும்முனை போட்டி நிலவு வருகிறது. அங்கு தேர்தல் களம் எப்படி இருக்கு? அங்குள்ள மக்கள் என்ன சொல்றாங்க? அருணா, கேரள மாநிலத்தை பொறுத்தவரை மும்முனை போட்டியாக நிலவுகிறது. பல தொகுதிகளில் அப்படித்தான் இருக்கிறது. காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள் மற்றும் பாஜக என மும்முனை போட்டி நிலவி வருகிறது. 24ஆம் தேதியுடன் பரப்புரை முடிவடைய இருக்கக்கூடிய காரணத்தால் தேசிய தலைவர்களும் மாநில தலைவர்களும் பல தொகுதிகளில் தீவிரமாக பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாம் திருச்சூர் மக்களவை தொகுதியில் இருக்கக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் தினேஷ் அந்த காட்சிகளும் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்தில் காங்கிரஸ், பாஜக, அதே போன்று இடதுசாரி கட்சி என மும்முனை போட்டி நிலவுகிறது. பாஜக சார்பில் நடிகர் சுரேஷ் கோபி, அதே போன்று காங்கிரஸ் சார்பில் முரளிதரன், இடதுசாரி கட்சியிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் சுனில்குமார் போட்டியிடுகிறார்கள். இந்த இடத்தில் திருச்சூர் முக்கியமான நகர வீதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளருக்கு ஆதரவாக அந்த கட்சியினுடைய வழக்கறிஞர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள் திருச்சூர் முக்கிய நகர வீதி சந்திப்பில் ஊர்வலமாக பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தொகுதியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட கடந்த 5 முறை காங்கிரஸ் கட்சி வென்றிருக்கிறது. 4 முறை இடதுசாரி கட்சிகள் வென்றிருக்கிறார்கள். எப்பவுமே அதாவது கடுமையான ஒரு போட்டியில் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த தொகுதி இருக்கிறது. இந்த தொகுதியில் 7 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கி வருகிறது. 7 சட்டமன்ற தொகுதியிலும் இடதுசாரி கட்சிகள் தான் ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். திருச்சூர், குருவாயூர், மணலூர், ஒல்லூர், நட்டிகா உள்ளிட்ட 7 சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. இந்த 7 சட்டமன்ற தொகுதியிலும் இடதுசாரி கட்சிகள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே இந்த முறை இந்த தொகுதியில் காங்கிரஸ், இடதுசாரி கட்சிக்கு கடுமையான போட்டி இருக்கும் என்று தெரிகிறது. அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களும் வாக்காளர்களும் தேசிய அரசியலை மனதில் வைத்துக் கொண்டு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தீர்மானிக்க இருக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கிறது. ஒரு சில தொகுதிகள் தான் உள்ளூர் பிரச்சனைகளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடமாக திருச்சூர் மக்களவை தொகுதி இருக்கிறது. இங்க வழக்கறிஞர்லாம் பேரணி போயிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுவோம். சார், உங்க கேண்டிடேட்ஸ் என்ன அஷூரன்ஸ் கொடுக்கறாங்க பப்ளிக்? என்ன சார் கேண்டிடேட்ஸ் அஷூரன்ஸ்? What are your candidate promise for public? Our candidate is promising we will fight against CAA and we will protect secularism and we will be with the people of Kerala and we will raise the voice in India against CAA in the parliament. இருக்கக்கூடிய காங்கிரஸ், பாஜக, இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட அனைவருமே தேசிய அரசியலை மனதில் வைத்து இந்த மக்களவை தேர்தலை எதிர்கொள்கிறார்கள். அந்த வகையில் இந்த திருச்சூர் மக்களவை தொகுதியில் பரப்புரை மிக தீவிரமாக அதற்கான பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாஜகவுடைய வேட்பாளர் ஒரு புறம், வேறொரு இடத்தில் பரப்புரையும், காங்கிரஸ் உள்ளிட்ட இந்த மும்முனை போட்டி நிலவக்கூடிய நேரத்தில் மிக தீவிரமாக பரப்புரையில் ஈடுபட்டு வராங்க. அருணா, அந்த காட்சியில தான் இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அருணா, திரிசூர் தொகுதியில் தேர்தல் களம் மிகவும் சூடுபிடித்துள்ளது. அதனை நம்மால் காட்சிகளில் பார்க்க முடியுது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி ராஜ்குமார். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.